அதிமுகவிலிருந்து வெளியேறிய முக்கிய தலைவர் அதிர்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவியது. அதன் காரணமாக அதிமுக 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் தற்சமயம் ஆதரவு நிலைப்பாடு எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டு மீண்டும் அதிமுகவில் இணைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் இணைந்த பிறகுமே அதிமுக சட்ட இதுவரைக்கும் 6 பேர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அதிலே இப்ப ரீசெண்டா நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா கரூரை சேர்ந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அதிமுகவிடம் விலகிக் கொள்கிறேன், என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என தற்போது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக பதவியிலே இல்லாமல் இருந்தார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அந்த இடத்திலே செந்தில் பாலாஜி தான் கரூரிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த முறை செந்தில் பாலாஜி இருந்திருந்தார், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜெயித்திருப்பாரா அப்படின்னா வாய்ப்பு என்பது கிடையாது. அவருடைய தொகுதியிலே அவரை ஜெயிக்க வைப்பதற்கு அந்த கரூர் தொகுதியிலே அடிமட்டத்தினர் வரைக்கும் இரவு பகல் பாராமல் வேலைகளை பார்த்தார். ஆனால் இன்று எனக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும், இல்லை என்றால் நான் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலோ அல்லது வேறொரு கட்சியிலோ இணைந்து கொள்வேன் என சொல்லி தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர் உயர்த்தக்கூடிய அந்த நபர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பறித்து வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பதிலாக துணை பொதுச் செயலாளர் பதவி, அமைப்பு செயலாளர் பதவி, இந்த மாதிரி பதவிகளை ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதவிகள் எல்லாம் பெயரளவிலே பெரிய பதவியாக இருந்தாலும் அதிகாரமிக்க பதவியாக இருக்கிறது, அதிகாரம் இல்லாத ஒரு பதவியாக இருக்கிறது. அதன் காரணமாக எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர் பதவியை எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அதாவது அந்த இடத்திலே புதிதாக ஒரு மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்து விட்டார். அந்த மாவட்ட செயலாளர் நீக்கினால் கண்டிப்பாக அதிமுகவிலே பிரச்சனை என்பது வரும். இவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தியவர்கள். அப்படி மீண்டும் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிகளை கொடுத்தால் அங்க இருக்கக்கூடிய தொகுதி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனே கேள்விகளை எழுப்புவார். அப்போ அதிமுகவிற்கு எதிராக போர்க்குடி உயர்த்தினாலும் மீண்டும் அவர்களுக்கு பதவிகள் என்பது வழங்கப்படுமா என போர்க்குடி உயர்த்தவர்கள் அப்படிங்கிற தகவல் நம் அனைவருக்கும். அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்காமல் வைத்திருந்தார். எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கவில்லை என்றால் நான் பதவியை ராஜினாமா செய்து கொள்வேன் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலும் சரி அதிகாரப்பூர்வமாகவும் சரி வெளியாகி இருக்கிறது. அதாவது அதிமுகவை ஆரம்பித்தவர் நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய கட்டுப்பாடு தான் அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. இந்த இருவருடைய ஆன்மா உண்மையாகவே இருக்கிறது என்றால் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து போனார்கள், இடைத்தேர்தலிலே போட்டியிட்டால் அவர்கள் அனைவரும் தோல்வியை தழுவ வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய விருப்பங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இவர்கள் அனைவரும் தோல்வியை தழுவ வேண்டும், அந்த இடத்திலே அதிமுக மீண்டும் வெற்றி வகை சூட வேண்டும், இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது முடிந்துவிடும் என்பது அடுத்த கட்ட பிரச்சனை. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.